ஆனோனே வாக்கிங் போவேன். இன்னைக்கும் வாக்கிங் கிளம்பியாச்சு. பார்க்குக்கு தான் போறேன். நான் இருக்கிற ஏரியால அதுவும் அபுதாபில இந்த சுரூர் பார்க் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நான் இருக்கிற ஏரியால மோஸ்ட்லி எல்லாருமே இங்க தான் வந்து வாக்கிங்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே பண்றது. வந்து ஸ்டார்ட்டிங்ல பக்கத்துல உள்ள நேபர் கேட்பாங்க, "எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குமே ஆனா பார்க் நேமே தெரியாம போயிட்டுருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் சுரூர் பார்க்கு. அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். எப்பவுமே சீட்ல தான் உட்காந்துருப்பேன். இன்னைக்கு இந்த புல்வெளியில உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். எப்பவும் விட இன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, இங்க பூனைக்குட்டியெல்லாம் உண்டு. ரொம்ப கியூட்டா இருக்கும். வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு குட்டி வேற போட்டிருந்துச்சு. 2 குட்டி. ரொம்ப பார்க்கவே பெர்ஷியன் கேட் மாரி இருந்துச்சு. ஆனா தொட்டு பார்க்க தான் பயம். நம்ம ஊர் கேட் மாரி இருக்குமான்னு தெரியலையே. டக்குன்னு வயலன்ட் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பயந்து தொடவே இல்ல. இந்த பார்க்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்கும். அப்புறம் ப்ளே ஏரியா, அது பார்க் இருக்கிறதால ஃபிட்னஸ் ஏரியா கூட சூப்பரா இருக்கும். எல்லாமே இருக்கு. குட்டி குட்டி குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு கிட்ஸ் ஏரியா எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே அழகா இருக்கும். அதுவும் நம்ம எப்பவுமே வீட்ல இருந்துட்டு நம்ம மூஞ்சிய நம்ம பார்த்துட்டு இருக்க ரொம்ப போரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்பப்போ வெளிய வர்றது. மோஸ்ட்லி பார்க் வருவேன். இல்லாட்டா ஏதாவது பக்கத்துல இருக்க ஹைப்பர் மார்க்கெட்ல போய் ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்க கூட இந்த ரிஃபில் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு, குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. பாய்.